நமக்கு இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமா இல்ல. ஆனா பாய்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால ரம்ஜான் பிரியாணிக்கு கன்ஃபார்ம் அழைப்பு வந்துரும். என் ஃப்ரெண்ட் சொல்லுவா, "பிரியாணிக்கு தூக்கு சட்னி அனுப்புனவ தாண்டி பார்த்துருக்கேன். ஆனா டெய்லி நோம்பு கஞ்சிக்கு தூக்கு சட்னி அனுப்புறவ நீயா தான் இருப்ப" அப்படின்ட்டு. பட் நமக்கு இந்த பிரியாணிய விட நோம்பு கஞ்சி மேல எப்பயும் ஒரு கண்ணு. நோம்பு கஞ்சி குடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போதுலேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் எப்படியும் நம்ம கேங்ல ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ரம்ஜான் ஆனா டான்னு அவங்க கிட்ட போய் பிரியாணி கேட்டுருவோம். பட் பிரியாணி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நோம்பு இருக்கிற டேஸ்ல ஏதாவது ஒரு இஃப்தாருக்கு உங்க கையால நீங்க ஸ்பெஷலா சமைச்சு கொண்டு போய் அவங்க நோம்புக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. உங்களுக்கும் கொடுத்த ஃபீல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் எத்தனை பேருக்கு வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே இல்ல, பாய்ங்கள்லயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லன்னு ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹஸ்பண்ட் வந்து மட்டனும் சுவரொட்டி அதுக்கப்புறம் இளநீயும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி மட்டன்ல கொஞ்சமா எடுத்து இன்னைக்கு நோம்பு கஞ்சியும் இளநீல வந்து கடல் பாசிலாம் போட்டு ஒரு டெண்டர் கோகோனட் செய்யல. என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இஃப்தாருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்னு பிளான்ல இருந்தேன். பட் ஒரு ஃபேமிலி தான் இருந்தாங்க. இன்னும் 2 ஃபேமிலி இல்ல. அதனால நெக்ஸ்ட் வீக் வந்து பிளான மாத்தியாச்சு. கொஞ்சமா சுவரொட்டி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தனால அது கூட 3 முட்டையை வேக வச்சு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு சாம்பார் வச்சு குழம்பு வச்சு ரைஸ் வச்சு இன்னைக்கு லஞ்ச் சூப்பரா முடிச்சாச்சு.